கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வெகு காலத்திற்கு முன்பதாக, சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பகுதியிலே சுற்றி சுழன்று சைக்கிளிலே ஊழியம் செய்த பகுதி. இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பனி முகடுகள் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு நேராக வந்து கொண்டிருக்கிறேன். நினைவுகிறேன் என்னுடைய ஊழியத்தை. இதை அப்படியே பாருங்கள். இதை பார்த்து முடித்த பின்பு, இது பேர் வீரசிகாமணி. இங்கு வடநத்தம்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு காலத்தில் கொள்ளக்கார தங்கையா என்பவர் வசித்தார். அவரை குறித்து இந்த பகுதியில் சில வரலாற்று காரியங்கள் சொல்கிறார்கள். நான் அங்கே தெரிகிற அல்லவா ஒரு மலை, அந்த பகுதியிலே இன்று கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போடலாம் என்று பார்க்கிறேன். தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை பாருங்கள். இது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அடியிலிருந்து இவைகளை கண்டுகளித்து உங்களுக்கு தருகிறேன். பாருங்கள், வீடியோவுக்குள் போகலாம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான புறாவின் கண்கள் யூடியூப் சேனலிலே இன்றைக்கு நாம் ஏற்கனவே பார்த்து வருகிற கிறிஸ்தவத்திற்கும் பிற மதங்களிற்கும் உள்ள வித்தியாசம் என்ற தலைப்புல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் மனிதர்களை படைத்ததன் நோக்கம் அல்லதென்றால் மனிதர்களை குறித்த தேவனுடைய நோக்கம், அதை பத்தி நம்ம பேச போறோம். இதை தனியாக பேசினா நல்லா இருக்காது. எங்க அப்பாவும் கூட இருக்கிறாங்க. இதுல நம்ம பேச போற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல இருக்கிற வசனங்களை பேச போறோம். அது மாதிரி அந்த வசனங்களை இன்றைக்கு சரி அக்யூரேட்டா ஒத்துக்கிற, ஓரளவு சரியும் இல்லை, அக்யூரேட்டா இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில சயின்டிபிக் ப்ரூஃபோட நம்ம இதை பார்க்க போறோம். இப்போ இது முன்னுரையா அதை மட்டும் சொல்லிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆகும், நல்லா தொடர்ந்து நீங்க கவனிச்சா நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து சயின்ஸ் மூலமா இந்த வேதத்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகமா பண்றது வந்து அவங்க என்ன பண்றாங்க, நோவாவுடைய பேரையை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. பிளாத்து எழுதின லெட்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சரித்திரம் தானே? ஆமா, சரித்திரம் தான். அப்ப ஒரு சரித்திரத்தை தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள்ல நோவாவோட பேரை முக்கியமா, பிளாத்துனுடைய கடிதம் முக்கியமா, இயேசு கிறிஸ்துவ குத்துன அந்த ஈட்டி முக்கியமா, இதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த மூன்றுமே நாம நினைக்கிற மாதிரி இந்த மூன்றையும் ஆராய்ச்சி பண்ணி விடுகிறதுனால நாம பரலோகத்துக்கு போறது கிடையாது, அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது கிடையாது, அல்லது சென்ம பாவமாக பூர்வீக பாவம் அல்லது கர்ம பாவம் நாம் செய்து கொண்டிருக்கிற பாவம் இந்த ஆராய்ச்சினால ஒரு நாளும் மீட்கப்படுறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல நாம சிந்திக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரட்சிப்பை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பதுதான் மிக மிக மேலான.
அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே உன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே உன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம்.